காட்ஸ் வித் யூ நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்க கூடவே இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் அவரை பார்க்க முடியும். அவரிடத்திலிருந்து சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று மகிழ்ச்சியா வாழ முடியும். பாருங்கள், வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவர் அவரை தேடி வந்த மனிதனுக்கு அவர் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் நாம் காணலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். கவனிங்க, ஒரு 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல வந்து அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு வேலைக்காரனுக்கு திமிர்வாதம் வந்து படுக்கையில கொடிய வேதனைப்படுகிறான், அவனை எப்படி ஆகிலும் சுகமாக்குங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில் அவர் சிலுவைக்கு போய் மரித்து முழு மனுகுலத்துக்கும் ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக அவர் இந்த பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த நாட்களில் அநேக வியாதிகளை அவர் சுகமாக்கினார், அநேகருக்கு பார்வை கொடுத்தார், அநேக சப்பானிகளை நடக்க வச்சார். வியாதி உள்ளவங்க, பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் அவரிடத்துல போய் அநேகர் சுகம் பெற்று சந்தோஷமாய் வீடு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது அவருடைய ஊழிய நாட்களில இயேசு அவர் கப்பர்நகூமுக்குள்ள வந்தாரு அப்படின்னு ஒரு மனுஷன் கேள்விப்பட்ட பிறகு, இந்த ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே போய் அவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, என் வீட்டுல திமிர்வாதமாய் கிடக்கிறான் என் வேலைக்காரன், அவனை நீ சுகமாக்குங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வந்து அவனை சுகமாக்குவேன், நான் வந்து சுகமாக்குவேன். அவன் சொல்ற வார்த்தை, நீர் என் வீட்டுக்குள்ள வரத்துக்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிருவான். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அவன் விசுவாசிப்பதை அவன் கண்டு இயேசு அவனை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல அப்படின்னு சொல்லி, இப்போ வேலைக்காரன் சுகமாயிட்டான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். இப்பொழுது ஆண்டவரை நீங்கள் எங்கே காண முடியும் என்றால், உங்கள் அருகாமையில, உங்க பக்கத்துல, ஏன் உங்க வீட்டுக்குள்ளவே இருக்கிறார். அன்றைக்கு அவன் சொன்ன அந்த வேலைக்காரன் என் வீட்டுல வரத்துக்கு நான் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு உங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு நீங்கள் பாத்திரமா எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் அவர் உங்களோடு வந்து விட்டார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும்படியாய் சிலுவையில சிந்தப்பட்டது. அவர் சிலுவையில என்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கு எல்லா மனிதனோடு வாசம் பண்ணுவதற்கு தேவனுடைய கிருபை எல்லா மனுஷனுக்கும் உண்டாகுவதற்கு அது ஏதுவாயிற்று. எனவே ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஐயோ, ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரா, இதுக்கு நான் பாத்திரனா இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னித்ததனால்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சாபங்களை நீக்கியிருப்பதனால் உங்க வீட்டுக்குள்ள மட்டுமல்ல உங்களுக்குள்ளவும் அவர் வாசமா இருக்கிறார். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி. காட்ஸ் வித் யூ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளவே வாசமா இருக்கிறார். சரி, இன்றைக்கு கொடிய காரியங்கள் பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். கொடிய வேதனைப்படுகிறான் என்று அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதனையிலே கொடிய வேதனை இருக்குது. இன்னைக்கு நிறைய காரியத்தில் மனுஷர்கள் வேதனைப்படுகிறார்கள். கடன் பிரச்சனை ஒரு வேதனையை உண்டாக்குது, வியாதி ஒரு வேதனையை உண்டாக்குது, பிசாசு வேதனையை உண்டாக்குறான். இப்படி நிறைய காரியங்களுக்கு வேதனைப்படுகிறதே நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த வேதனையிலேயே கொடிய வேதனை என்பது அது மிகவும், அதை சொல்ல முடியாது, அதை விவரிக்க முடியாது. கொடிய வேதனை அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் கொடிய வேதனை. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் இப்படி ஒரு கொடிய வேதனைப்படுகிறதை அவன் பார்க்கிறான். பாருங்க, இந்த உலகத்துல வேலைக்காரனுக்காக ஒருவன் கடவுளிடத்தில் வேண்டுவது அரிதாக காணப்படுகிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் நூற்றுக்கு அதிபதி அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் சுகமாக இருக்க வேண்டும் என்று அவன் ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் வைக்கிறான். இன்றைக்கு நீங்கள் யாருக்காக வேண்டிக் கொள்கிறீர்களோ அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நூற்றுக்கு அதிபதியினுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றினார். நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க எந்த மனுஷனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற போகிறார். அடுத்ததாக கொடிய வேதனை. இந்த கொடிய வேதனையிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை படுவதற்கு இந்த உலகத்தில யாராலே முடியாது. கொடிய வேதனையிலிருந்து ஒரு மனுஷனை இந்த உலகத்துல விடுவிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது. ஆனால் ஆண்டவரால மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல வேற யாரால முடியாது. பாருங்க, கொடிய வேதனை. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறியாமலே தான் இருக்கிறார். அவரிடத்துல சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை அழைங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார். இந்த கொடிய வேதனையில் இந்த திமிர்வாதக்காரன் வேதனைப்படும் போது அவன் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் வீட்டுக்குள்ள போல ஒரு வார்த்தை சொன்னாரு, அவன் சுகமாயிட்டான். வீட்டுக்கு போய் பார்க்கிறான், எப்போ வேலைக்காரன் திமிர்வாதமாயிருந்த அவன் சுகமாயிருக்கிறதை பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை அவரால் கொடுக்க முடியும். உங்களுடைய வேதனை எப்படிப்பட்டதா கொடிய வேதனையா இருந்தாலும் அதை மாற்ற அவரால் முடியும். பிசாசு சில நேரத்தில் உங்களை கொடிய வேதனைக்குள்ளாக மாற்றியிருப்பான். அதுல இருந்து ஆண்டவர் விடுவிக்க உங்களால கூடும். சோ இன்றைக்கு கொடிய வேதனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். அது ஒரே வழி என்ன தெரியுமா? நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டிய வழி. ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, என் பிரச்சனையை மாற்ற முடியும், இது என்னை வேதனைப்படுத்துகிறது, இந்த காரியத்தை உம்மால மாற்ற முடியும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவர் விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அந்த மனுஷன் கொடிய வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த விசுவாசம்தான் காரணம் என்று இயேசு கூறுகிறார். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளவும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு இந்த மனுஷனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது என்பதை ஆண்டவர் கண்டார். இன்றைக்கு
உங்கள் வேதனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு ஒன்று தேவை, விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை படைத்த ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள இயேசு எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி என் பாவத்தை நீக்கி அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார். நிச்சயமாய் என் பிள்ளையினுடைய வியாதியை மாற்றுவார், அவன் வேதனையை நீக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகள் வேதனைப்படலாம், ஒருவேளை உங்க மகள் வேதனைப்படலாம், மகன் வேதனைப்படலாம். நீங்க விசுவாசித்தால் அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் இன்றைக்கு தருவார், இன்றைக்கு தருவார். ஒரு வசனத்தை வாசித்தோம்னா மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீனுடைய மகள், ஒரு பெண்ணுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாளாம். இந்த வேதனை பத்தி தான் இன்றைக்கு பார்க்கிறோம். கொடிய வேதனை, வேதனையிலே கொடிய வேதனை. வேதனை என்பது இயல்பா சில காரியங்களை நினைச்சு கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது. ஆனால் தாங்க முடியாத வேதனை, வேதனையின் வேதனை, கொடுமையான வேதனை. அப்போ அந்த பெண் இயேசுவினிடத்துல வராங்க. அத வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். கொடிய வேதனைப்படுகிறாள் என் மகள். இன்றைக்கு உன் மகனோ மகளோ இல்ல உன் மருமகளோ மாமியாரோ இல்ல உன் தகப்பனோ யாரோ ஒருவர், உன் நண்பனோ கொடிய வேதனைக்குள்ள இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசுவின் பக்கமாய் திரும்பி, ஆண்டவரே, இந்த கொடிய வேதனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அவரை விசுவாசித்து கேட்பீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் இறங்குவார். பாருங்க, இந்த மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாளாம். பாருங்க, நீங்க இன்றைக்கு வேதனைப்படுவதற்கு பிசாசு காரணம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்க வேதனைக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இருப்பது ஒரு பாவம். இல்லாவிட்டால் கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் வேதனைப்படுவதற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சிலர் சொல்லுவாங்க, ஐயா வேதனையா இருக்கு, என்னன்னு தெரியல, இந்த வேதனைக்கு என்ன காரணம் புரியல, இந்த நோய்க்கு என்ன காரணம் புரியல, இந்த பலவீனத்துக்கு என்ன காரணம் புரியல, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் புரியல, என்ன வழியில கூட எனக்கு தெரியல, இதுக்கு சொல்யூஷன் தெரியல, இது எப்படி வந்துச்சு, எப்படி போறதுன்னே தெரியல அப்படின்னு இன்னைக்கு அநேகர் கலங்கி வேதனைப்படுறதை பார்க்க முடியுது. ஆத்மாவில் வேதனை, சரீரத்தில் வேதனை. சிலருக்கு ஆத்மா கொடிய வேதனைப்படும், சிலருக்கு ஆவியில கொடிய வேதனை, சிலருக்கு சரீரத்துல கொடிய வேதனை. ஆவி, ஆத்மா, சரீரத்துல கொடிய வேதனையோடு இருக்கிற நீங்கள் இப்போது விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசு கொடிய வேதனைப்படுத்துறான் மனுஷர்களை. ஏன் தெரியுமா? இயேசு என் ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை போக்கினார் என்று மனுஷர் விசுவாசிக்க தவறுகிறார்கள். அதனால பிசாசு அந்த விசுவாசம் மனுஷர்களுக்கு வராதனால அவன் கொடிய வேதனை கொண்டு போகிறான். அவன் பாவத்தை காரணமாய் காட்டி கொண்டு செல்கிறான். சிலுவையில மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவர் சர்வவல்லமுள்ள தேவன் என்று எந்த மனுஷனை விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு கொடிய வேதனையை பிசாசால் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி இருக்கிறது, சாபங்களை நீக்கிவிட்டது. அவர் எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் இயேசு என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கொடிய வேதனைக்குள்ள பிசாசு உங்களை கொண்டு செல்ல முடியாது. இவள் விசுவாசிக்காத ஒரு பெண், அதாவது தேவனை அறியாத ஒரு பெண். இவள் என்ன சொல்ல போனா கானானிய ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அவள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு
சந்ததியிலே பிறந்தவள் அவள். தேவனால் வெறுக்கப்பட்ட சந்ததி. நோவா குடித்து வெறித்திருக்கிற போது அங்கே அந்த நோவாவினுடைய பிள்ளைகள் நிர்வாணமாய் தகப்பன் இருந்ததை கண்டபோது கானானை சபித்தார். அதனாலதான் அந்த அந்த கானானிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் போது கானானியருக்குள்ள பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாமிடத்தில் சொல்லுவதை பார்க்கலாம். இது வேத சத்தியம். அப்படிப்பட்ட கானானிய ஸ்திரீ பாவம் நிறைந்த சந்ததியில பிறந்தவள், தேவனால் ஒதுக்கப்பட்டவள், ஆரம்பத்திலே தேவனால் அறியப்படாதவள், ஒதுக்கப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள். ஆனால் அப்படிப்பட்டவள் இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசித்து இவரால் தான் என் கொடிய வேதனை மாற்ற முடியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வெந்து வேண்டுதல் செய்கிற போது அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும், உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே கூட அவளுக்கு இறங்கி சுகமாக்கல. அவர் சொல்றாரு, அங்க வாசித்த வேத பகுதியில அந்த 15ஆம் அதிகாரத்துல 24வது வசனம், அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கே அனுப்பப்பட்டனே வென்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை என்றார். அதற்கு மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானிகளின் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, இயேசு அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு அந்த இடத்துல இரக்கம் காட்டல. சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்தேன். அப்படியெல்லாம் அவள் ஒரு இஸ்ரவேல் சந்ததியில அவள் பிறந்தவள் அல்ல. அவள் ஒரு புரஜாதிய பெண். அவள் தேவனால் அருவருக்கப்பட்ட சந்ததியில உருவானவள். பட் ஆனாலும் அவள் சொல்ற அந்த ஒரு வார்த்தை இயேசுனுடைய உள்ளத்தை தொட்டது. ஆமாண்டவரே, உங்க பிள்ளைங்க மேஜையில தின்று அமர்ந்து தின்னுவார்கள், சாப்பிடுவார்கள். மேஜையில் அமர்ந்து சாப்பிடும் போது அவர்கள் தின்னும் பொழுது அந்த துணிக்கைகள் மேஜையின் மேல விடும். அந்த துணிக்கை கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகள் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதை நாய்க்கு தான் போடுவாங்கன்றா. இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, உன் மகள் ஆரோக்கியம் அடைந்தால் போ. எப்பொழுது அவளுக்கு விசுவாசம் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவர் ஓயாமல் அவள் தேவனை வேண்டிக் கொண்டாளோ அப்பொழுதே கொடிய வேதனைக்கு ஒரு முடிவு வந்தது. இன்றைக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் மாற்றப்பட வேண்டுமானால், ஏதோ ஒரு காரியம் உங்களை கொடுமையாய் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்குமானால், யாரோ ஒருவர் உங்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருப்பார்களானால், அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் பாதத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்வீர்களானால் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உடனே உங்கள் விசுவாசத்தை கண்டு அவர் செயல்பட ஆரம்பிப்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனை தேவன் விடுவிக்கவே மாட்டார். அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை கூப்பிடணும், அவரை அழைக்கணும். ஏன்னா அவர்தான் உன்னுடைய தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க கேட்காமே கர்த்தர் தீர்த்திருப்பார். எத்தனையோ முறை உங்களுக்கு மரணம் வந்திருக்கும், நீங்கள் ஆண்டவரை கூப்பிடாமே உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பார். எத்தனையோ முறை வியாதி வந்திருக்கும், நீங்க கேட்காமே ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார், சுகம் கொடுத்திருப்பார். நீங்கள் அறியாமல் இன்று வரையும் ஆண்டவர் இருக்கலாம். பட் ஆனா கொடிய வேதனை என்று ஒன்று வரும் பொழுது, நீ இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நீ கூப்பிடுவதுதான் அவரை அறிந்து கொள்வதற்கு அடையாளம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாள். இந்த அந்நிய ஸ்திரீ தான் தேவனால் வெறுக்கப்பட்ட சந்ததியிலே பிறந்தவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. ஆனால் இயேசுனுடைய பாதத்தை நெருங்க 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 இயேசு அவளுக்கு இரக்கம் செய்கிறார். இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் நீங்கள் இரக்கம் பெறணுமா? அவருடைய பாதத்தின் அருகாமையில போங்க. இயேசுவினிடத்தில் இரக்கம் பெற அவருடைய சமூகத்துக்கு போங்க, ஜெபிங்க, வேண்டுதல் செய்யுங்க. எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவினிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். இந்த கொடிய வேதனையிலிருந்து ஆரோக்கியம் அடைந்தால், கொடிய வேதனை, கொடிய வேதனை, கொடிய வேதனை, இவளுடைய விசுவாசம் தான் அந்த கொடிய வேதனையை மாற்றி நம்முடைய மகளுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது.
ஆரோக்கியத்தை கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் அந்த கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கொடுமையான பிசாசை அதட்டி அவளுக்கு ஆரோக்கியம் கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஆரோக்கியம் கொடுப்பார். அவர் ஒரு மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் அவர். ஒருவேளை கொடிய வேதனையில கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்களா? ஐயா, என் குடும்பம் ஒரே வேதனையை தான் இருக்கிறது, ஒரே கஷ்டம், கவலை, வேதனை, துன்பம், பாடு, என்னால தாங்க முடியல, வேதனைப்படுறீங்களா? யாரோ உங்களை ஒருவர் பேசி விட்டார்கள் என்ற வேதனை உங்களை குத்தி கொண்டே இருக்கிறதா? தேவனிடத்துல போங்க, அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். அவர் உங்கள் உள்ளான ஆத்துமாவில் இருக்கிற பாரத்தை எடுத்து போடுவார். கடந்த வாரம் சொன்னேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்கள் ஆவியில ஆத்துமாவில தேவன் ஒரு இளைப்பாறுதலை தர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாரும் மனிதனோட வாசம் பண்ணும்படிக்கு அவர் கடந்து வந்தார். அவர் உங்களோடு இருக்கிற, உங்க வீட்டுல இருக்கிறார். விசுவாசிங்க. உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா, பாடம் அனுபவிக்கிறாங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பாருங்க, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு சிறு பையனை பிசாசு பிடிச்சிடுச்சு, கொடிய வேதனை. மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரேகா கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் அவன் விழுகிறான், தண்ணியிலும் விழுறான். பாருங்க, ஒரு பிசாசு ஒரு பையனுக்குள்ள புகுந்துருச்சு. அவங்க தகப்பனார் இயேசுனிடத்துல கொண்டு வந்து, ஆண்டவரே, இவன் கொடிய வேதனைப்படுறான், இந்த பிசாசு இவனுக்குள்ள தண்ணியிலையும் தீயிலையும் இருந்து இவனை தள்ளி நாசப்படுத்துது. ஒரு தகப்பன் உள்ள எப்படி இருந்திருக்கும்? ஒரு மகள் வேதனைப்படும் போது ஒரு தாய் உள்ள எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்க வேதனைப்படும் போது ஒரு தாயினுடைய உள்ளம் தாங்க முடியல. பிள்ளைகள், பெற்றோர்கள் எப்போதும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தே வேதனைப்பட்டு வாழ்கிறவர்கள், எதிர்காலத்தை குறித்தே வேதனைப்படுகிறவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிசாசு இந்த மகனை தீயிலும் தண்ணியிலும் தகப்பனை அந்த அந்த தள்ளும் போது அந்த தகப்பன் உள்ள எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. கொடுமை, கஷ்டம், பாடு, வேதனை, துன்பம் சொல்லவே முடியாது. எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, இவன் என்ன அநியாயம் செஞ்சானோ, இவன் மகனுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குது, அப்படித்தானே பேசியிருப்பாங்க. நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது சில ஜனங்க பேசுவாங்க பாருங்க, என்ன பாவம் செஞ்சா, மோசமானவள், கொடுமையானவள், வாய் அவ்வளவு வாய் இவளுக்கு, அப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது அதை சொல்லி காட்டுவார்கள். சோ இந்த தகப்பன் உள்ளம், தாய் உள்ள வேதனைப்பட்டு இருக்கும். என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இது, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த கண்ணீர், ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம். அழுதிருப்பான், புலம்பி இருப்பான், வேதனைப்பட்டு இருப்பான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பம் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்குது, என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி நடக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறார், உங்க கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் மாறும். இயேசுவின் இடத்துல உங்க பிள்ளைக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்கன்னா, வேண்டுதல் செய்வீங்கன்னா, இயேசு இறங்கி அற்புதம் நடப்பிப்பார். அவர் மனம் உருக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இனி உங்கள் பாவத்தை பெருசா பேசிக்கொண்டு இருக்க மாட்டார். அந்த பாவத்துக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்திட்டு, ரத்தத்தையும் சிந்திட்டு இன்னும் உன்னை பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். மகளே, என் ரத்தம் உன்னை மன்னித்து விட்டது என்றுதான் சொல்லுவார். என் ரத்தம் உன் பாவத்தை போக்கி விட்டது என்றுதான் சொல்லுவார்.
ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த மனுஷனை கூப்பிட்டும் பிரயோஜனமே இல்லை. இந்த தகப்பனார் அந்த மகனை இயேசுவினிடத்தில் கொண்டு சென்ற பிறகு இயேசு கேட்டார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாய்? ஆண்டவரே, இது சிறு வயதிலிருந்தே இருக்குது, இவனுக்கு மனம் இறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி கேட்காதப்பா, ஏதாகிலும் செய்யணும்னா செய்யணும் கூட, அப்படி கேட்காத. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இந்த கிரேஸ் டிவியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, ஆண்டவரிடத்துல ஏதாயிலும் செய்யுங்க ஆண்டவர் அப்படி கேட்காதீங்க. நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்க காரியங்களை மாற்றுவார். உங்கள் வேதனைகளுக்கு தேவன் வழியை உண்டாக்குவார். உங்கள் வேதனையை நீக்கி உங்களை சுகமாய் ஆரோக்கியமாய் காப்பார். வியாதி உங்களை வேதனைப்படுத்தலாம், பிசாசு உங்களை வேதனைப்படுத்தலாம், கடன் பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்தலாம், எந்த ஒரு மனுஷனும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார், உங்கள் அருகாமையில நிற்கிறார். நீங்க அவரை கூப்பிட்டா அவர் மனம் இறங்குவார். மனுஷனால ஒரு மனுஷனுடைய வேதனையை போக்க முடியாதுன்றத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்கு தெரியும்? தாயா இருந்தாலும் பிள்ளையினுடைய வேதனையை போக்க முடியாது. ஒரு தகப்பனா இருந்தாலும் பிள்ளையினுடைய வேதனையை போக்க முடியல. இதான் பார்க்கிறோம். இந்த தகப்பனால் அந்த பிள்ளைக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும்னா ஏன் இயேசுனிடத்துல வரணும்? அந்த தாயாலே அவளுடைய மகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னா கானானிய ஸ்திரீ ஏன் இயேசுனிடத்துல வரணும்? 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு வேலை கொடுக்க முடியும், பணம் கொடுக்க முடியும், ஆனால் அவன் திமிர்வாதத்தை போக்க முடியும்னா ஏன் இயேசுவாண்ட வரணும்? எல்லாவற்றையும் மனிதன் எல்லா மனிதனுக்கு கொடுத்து விட முடியுமானால் ஆண்டவர் என்று உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு எல்லா வேதனையும் போக்கக்கூடிய பலன் மனிதனுக்கு இல்லை. எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ, இயேசுவை நம்புகிறானோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, இயேசுவினிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறானோ, அவனுக்கு தான் இன்னொரு மனிதனுடைய வேதனையை நீக்க முடியும். இந்த 3 பேரை நான் சொல்லும் பொழுது இவர்கள் இயேசுவை விசுவாசித்தவர்கள். இந்த 100க்கு அதிபதி இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான், விசுவாசிக்கிறான். அதனால்தான் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்த முடிந்தது. நீங்க சாதாரணமான மனிதர்களை பார்த்து எனக்கு அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யலன்றீங்க. நோ நோ நோ, அப்படி எல்லாரும் உதவி செஞ்சிட முடியாது. இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு உதவி செய்தது எப்படி? இயேசுனிடத்துல வந்ததனாலதான். எந்த ஒரு மனிதன் இயேசுனிடத்துல வருகிறானோ அவன்தான் அவனுக்கும் உதவியா இருக்க முடியும், அவனை விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், அவன் மற்றவர்களுக்கு உதவியா இருக்க முடியும். விளங்குதா? இப்போ கானானிய ஸ்திரீ இயேசுனிடத்துல வந்தான், அவள் மகளுக்கு சுகமாக்கினாள். இந்த பிசாசு பிடித்த அந்த பிள்ளை அந்த தகப்பனார் இயேசுனிடத்துல கொண்டு வந்தார். அந்த தகப்பனார் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. அந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யணும் வேண்டும் போது விசுவாசம் அவருக்குள்ள வந்தது போது அந்த பிசாசு அந்த பிள்ளைக்குள்ள இருந்த ஆண்டவர் அதட்டினார். வேதனை நீக்கி சுகமாய் ஆரோக்கியத்தோடு வீட்டுக்கு போனான். இன்றைக்கு உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ ஆண்டவரை நம்புங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உங்களை யார் வெறுத்தாலும் ஒருபோதும் ஆண்டவர் வெறுக்க மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறவர். அவர் உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பாவி அப்படி நேசித்தவர் அவர். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே எத்தனையோ பாவியான மனுஷர்களை மன்னித்தார். படுக்கையில திமிர்வாதமாய் கடந்த ஒருவனை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவர் பாவங்களை மன்னிக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார்.
பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் வந்தார். இரக்கம் என்றைக்கும் உங்களுக்கு செய்கிறார். ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட கொடிய வேதனையா இருந்தாலும் அதிலிருந்து உங்களை நீக்கி சுகமாக்க இயேசுவால் ஆகும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்கள் அறியாமல் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஜீசஸ் வித் யூ. இயேசு உன்னுடன் இருக்கிறார். இப்போ உனக்கு சுகமாக்க போறார். எந்த காரியத்தில் உன் உள்ளம் வேதனை அடைகிறதோ அதுல இன்றைக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாம். Glory to God. ஆண்டவரே, உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசித்து முழங்கால் படியிட்டு இருக்கிற, கண்களை மூடி இருக்கிற, எனக்காக ஆண்டவர் ஏதாயிலும் ஒன்று செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போது உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால கொடிய வேதனையிலிருந்து, அந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுதலை கட்டளிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ கடன் பிரச்சனையை நினைத்து நினைத்து தன் உள்ளத்தில் ஆண்டவரே வேதனையோடு கலங்கி அழுது கொண்டிருக்கிற உம்முடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா. இப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். இதோ பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு எழும்பி நடக்க முடியாமல் ஆண்டவரே சோத்திரம், கால்களில் பலவீனத்தோடு ஆண்டவரே இருக்கிற உம்முடைய மகளை நீர் சுகமாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே அந்த வேதனை நீங்கி சுகமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Healing the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது ஆண்டவரே நீங்க தொடுகிறதற்காய் சோத்திரம். எளிமை நடக்கட்டும், எளிமை நடக்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, கட்டி வச்சு வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவியை கையெடு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கையெடு. ஓ, glory to God. தன் மகனுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற தாய் உள்ளத்தை பாருங்கப்பா. அவங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் நீக்குங்கப்பா. இப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், வேதனை மாறட்டும். அந்த பிள்ளையை கர்த்தர் சமாதானப்படுத்துவீராக. ஆமாண்டவரே, வீடு கட்ட முடியல என்று கவலையோடு இருக்கிற, வீடு இல்லையே என்ற வேதனையோடு இருக்கிற குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இரக்கம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். வீடு வாசலை உண்டாக்கி தருகிற தேவன் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ள இயேசுவின் மகிமை, இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது சகை வீட்டுக்குள்ள கடந்து சென்ற ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே நீர் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு உடைய கண்களை திறந்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்போது உடைய மகிமை அந்த வீட்டை நிரப்பட்டும், உடைய வல்லமை நிரப்பட்டும். அந்த வீடுகளுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் வீடுகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால, வெளியேறட்டும். என் ஆண்டவர் இரக்கம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க வீடுகளில் தெய்வ பிரசன்னம் இருக்குது. எல்லா வேதனையும் நீங்க சுகமா இருப்பீங்க. விசுவாசிங்க.